எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். குரூப் 2 அண்ட் 2A உடைய மெயின்ஸுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. சப்போஸ் வந்துடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு 3 months அப்படிங்கிறது எனஃபாக இருக்காது. அதனால் இப்போவே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸுக்காச்சும் இல்லை குரூப் 4க்காச்சும் நம்மளுடைய ஸ்டடீஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்ல நம்மளுடைய டெஸ்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கரெக்டுங்களா? ஸோ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 days லைவாக நம்ம கொஷின்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எந்த டாபிக்ஸை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஃபோராக உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் கொடுத்துருவேன். அந்த இன்டிமேஷன் படி நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா நான் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டெஸ்ட் அட்டென்ட் பண்ண ஒரு ஃபீலிங்கில் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு இதுக்கப்புறம் வேண்டாம். அதே மாதிரி நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய பர்டனாக நினைக்கிறது ரீசனிங் தான். நிறைய பேருக்கு ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதுக்கப்புறம் ரீசனிங்கும் டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய டாபிக் கோடிங் அண்ட் டீகோடிங். கோடிங் அண்ட் டீகோடிங்க்கு நீங்கள் நிறைய டைம் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். 2 days அப்படின்றது எனஃபாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 hours ரீசனிங்காக எடுத்தால் கூட நம்மளால் 4 hours நம்மளால் கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படிங்கிற டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். நீங்கள் உங்களுடைய புக் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இல்லை யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஸோ அவங்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் 35 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 35 கொஷின்ஸை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் அப்படிங்கிறதுல 35 out of 35 அப்படிங்கிறது உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். இதனுடைய பிடிஎஃப்பை நம்மளுடைய டெலிகிராமில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய டெஸ்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.